அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. அப்படி போடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராஜாங்கம் சூப்பரான ஒரு முடிவை எடுத்திருக்காருங்க. ஆமாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. நம்மளை நம்பாத ஒரு கட்சியில் இருக்கிறத விட அதை விட ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, எதிர்கட்சியில் போய் சேர்கிற அளவுக்கு நான் ஒன்றும் இவன் இல்லை, அதனால் சுயேட்சையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஒரு முடிவு. தனக்கு பிறகு தான் புள்ள அப்படிங்கிறத விட தான் இருக்கையிலேயே பிள்ளைய அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா. ராஜாங்கம் கிரேட்டு தாங்க சொல்லணும். சேதுவுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் கூட்டு வந்தார் பாருங்க. அங்கே தாங்க நிற்கிறாரு நம்ம ராஜாங்கன்னு சொல்லணும். அப்படியே ஈஸ்வரிக்கு எப்படி எள்ளும் கொள்ளும் முகத்தில் வெடிக்குது. சாவித்திரி சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பப்போ என்ன உங்களுக்கு இப்படி இருக்குது, எங்கள் அண்ணன் அப்படியே முடங்கி போக நினைக்கிறீங்களோ, நல்லா தாங்க தூண்டுது இந்த பிள்ளையும். நீங்கள் இருக்கையில் எதுக்குப்பா அப்பா அப்பா அப்படின்னு சேது தயங்குறாரு. இல்லையா, எனக்கு அப்புறம் நீ தயா அந்த நாட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்த ஊருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க அண்ணன் நடேசனும் ஆமாப்பா தம்பி தான் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு பெருமை சேர்க்குறாங்க. அப்போ சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்க பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ராமலட்சுமன் மாதிரி இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த பசங்க ரெண்டு பேரும். அதாவது சன்னாசி இவங்களும் அப்படி தானங்க இருக்கிறாங்க. உண்மையிலே சன்னாசி மாதிரிலாம் ஒரு தம்பி கிடைக்க கொடுத்து தாங்க வச்சுருக்கணும். இந்த சேது கூட அண்ணன்ட்ட கோவிச்சுக்கலாம், கோவம் வரும். எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அந்த கோவம் வந்து தடுக்குன்னு சொல்லுவாங்க. முன் கோவம் முத்துக்கு இருக்கிற மாதிரி தான் இங்கே சேதுவுக்கும். ஆனால் சன்னாசி அப்படி இல்லைங்க. சன்னாசி மாதிரிலாம் ஒரு தம்பி கிடைக்க யாருக்குமே கிடைக்காதாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். இந்த நாடகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சன்னாசி கேரக்டர் தாங்க. உங்களுக்கு யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ என்னென்னா ஒரு கூத்து நான் சொல்கிறேன், எனக்கு தோணுச்சு. நாமினேஷன் தாக்கலில் ஃபுல்லப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க. நம்ம சேதுபதி ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண போகிறாரு. ஆரம்ப காலத்தில் அவங்க அதாவது தமிழை விரும்பினாங்க இல்லையா, அப்போ பேர் எழுத சொல்லி தமிழ் பச்சை குத்துறக்கா எதுக்கு எழுத போவாங்க. அப்போ தமிழ்னு ஒரு லா போட கூட தெரியாதுங்க, தப்பு தப்பாக எழுதுவார் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படி இருந்த மனுஷன் எந்த கோச்சிங் கிளாஸ் போனார் ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுற அளவுக்கு. கதையில் ஓட்ட விடுறாங்க, நமக்கு காது குத்துறாங்க. சரி அதை விடுங்க. இப்போ ஒரு வழியாக நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சு. இந்த பொண்ணுக்கு பார்த்தா இடுப்பு வலி ஆரம்ப ஸ்டேஜ் வந்துருச்சு, ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இன்னொரு பூச்சி ஊற்றுறாங்க. பார்த்தா அவங்களும் டாக்டர் தான். வயிறு ரெட்டை குழந்தைக்கு உண்டான வயிறு பெருத்திருக்கும், நல்லா தெரியும். ஒரு குழந்தைக்குள்ள வயிறுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனாலும் உனக்கு என்ன பிள்ளை பிடிக்கும் பிறந்தா அப்படின்னு கேட்க, எனக்கு பெண் குழந்தை பிடிக்கும் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லுது. வயிறை பார்த்தா ரெண்டு பிள்ளைமா இருக்கேன்னு ஒருத்தவங்களுக்கும் கண்ணில் தெரியலையாங்க. சரின்னு சொல்லி சமாதானம் ஆகிறாங்க. இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்கட்சி ஆரம்பிக்கிறாங்க. வர்ற வழியிலே நம்ம தலைவர் 10 அடி நீ செஞ்சதை முறியடிச்சு எங்கள் அப்பாவை வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு காலர் தூக்குறாரு. டே நீ சோறு நல்லா வேறுக்கு, நான் கிண்டி விட்டதுனால தான்டா நான் கரண்டியாக உனக்கு துடுப்பாக இருந்தேன், இல்லைன்னா உன்ட்டு சாதம் அடி பிடிச்சிருக்கும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லியிருக்கணும். இவங்கிட்டலாம் எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு சைலண்ட்டாக ஒரு நேரத்தில் இருந்துருது தமிழ்ச்செல்வி. ஜெனியும் அவங்க வீட்டுக்காரங்க கூட வந்து சக்தியும் கூட வந்து கேட்டு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் நீ தான் உதவி பண்ணேன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லையில் நான் பண்ணலை, ஃபோன் பண்ணலைன்னு சொல்லையில் இப்போவும் கூட அந்த செல்லப்பாண்டி நீ தான் அதான் ஃபோன் பண்ண அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, அடுத்த சீனில் அடுத்த கட்டமே சொல்லிடுறாரு. அப்போ யாரோ சதி பண்ணியிருக்காங்க, இதை கண்டுபிடிக்கணும், அந்த வீட்டில் நிரூபித்து என்னப்பா பண்ண போகிறான், வேணாம் விடுப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் தடுத்துருது. அந்த குடும்பத்தோட ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு வேணும்னா நம்ம போய் சொல்லலாம், வேணான்னு முடிவு பண்ண பிறகு விடுப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறமா நீ வந்து படிப்பை தொடரணும் அப்படின்னு தமிழ் சொல்ல, சரி இனிமேல் என் பொண்டாட்டி படிக்க வைக்கிறது என் பொறுப்புன்னு சக்தின்னு சொல்கிறாங்க. அந்த சீன் அப்படியே முடியுது. இப்போ எதிர்கட்சிங்க வந்து பணம் 10 லட்சம் உனக்கு வீடு வந்து சேரும், அந்த ஆளை அவனை தான் உனக்கு பிடிக்காதுன்னு நல்லா தெரியும், நீ அவனோட வாழ மாட்டேன்னு வந்து இருக்கிற, அவனும் நல்லவன் இல்லைன்னு நீ சொல்கிற. அப்படி இருக்கையில் எங்களுக்கு அவனுக்கு எதிராக எங்களுக்கு சார்பாக நீ வந்து பேசி எங்களை ஜெயிக்க வைக்கிறமா, உனக்கு 10 லட்சம் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்குது. 10 லட்ச ரூபா உனக்கு வரும், 10 லட்சம் இல்லை 10 கோடியே வந்தாலும் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு அசால்ட்டாக பாராமுகமாக போகிற ஆளுங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இவங்க என்ன பிஸ்கோத்து 10 லட்சம் வருங்கிறாங்க. ஆட போங்கடான்னு தாங்க எனக்கே தோணுச்சு. வந்தவங்கலாம் போயிடுறாங்க. என்னத்தா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்குறாங்க அவங்க வீட்டில். தமிழ்ச்செல்வி வாயிலேருந்து என்ன வருது, எதிராக பிரச்சாரம் பண்ணுவோங்கிறாங்களா இல்லை வேணான்னு சொல்கிறாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே தமிழ்ச்செல்வி சொல்லலை. என்னத்தான் நீ சொல்கிற அப்படின்னு கேட்ட, அந்த குடும்பமே நம்ம வேணான்னு வந்துட்டோம், இவங்க கொடுக்குற 10 லட்சத்தை வச்சு நம்ம என்னப்பா பண்ண போகிறோம், நமக்கு எதுவுமே வேணாம், நம்ம வாட்டுக்கு இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ நம்ம பிள்ளை இப்படி இருந்தால் அவங்க சும்மா விட மாட்டாங்களே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இவர் ஒரு பயத்தில் இருக்க. அடுத்து இந்த பிள்ளை சம்மதிக்கிறேன்னு தெரிஞ்ச கையோட பார்த்தா அவங்க தங்கச்சியை பிடிச்சி வம்பளுக்குறாங்க. அதுக்குள்ள கருப்பு மனுஷன் பாவம் பதறான். அவன் புருஷங்காரன் சேர்த்து என்ன பண்ணுறான், கண்டுக்காம வா கருப்பு வைங்க பேசாமல் போமாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றிக்கிட்டு போயிடுறாரு. அந்த பிள்ளைய பார்க்காம எதுவுமே பண்ணாமல். அடுத்து பார்த்தா அவங்க செல்லப்பாண்டி வராருங்க. பார்த்துட்டு பிள்ளைய காப்பாற்றிடுறாரு. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரவுடிங்கெல்லாம் செல்லப்பாண்டியை கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சு தான் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அதாவது செல்லப்பாண்டி பொண்ணுக்கு. இந்த பிள்ளை அலறி அடித்து ஓடுதுங்க. என்னாச்சு ஏதாச்சும் அந்த
அடுத்து கரெக்டாக போனால் கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்க. என்ன பார்க்குற எப்பாரு உங்கள் அப்பனை அப்படின்னு கட்டி வச்சுருக்காங்க. என்ன ஏதோ பண்ணிட்டோம்னு ஃபோன் பண்ணாங்க, பார்த்தா ஒன்றும் பண்ணலங்க, கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்ன பாத்தியா அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பா விட்டுரு எங்கள் அப்பா விட்டுரு, ஏன் எங்கள் அப்பா அடைச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, ஏன்னு சொல்லணுமா, உங்கள் அப்பா உயிரோட வேணும்னா நீ பண்ணுற பிரச்சாரத்தில் தான் இருக்குது அப்படி சொல்ல, ஏன் இப்படி படுத்தி எடுக்கிறீங்க, நாங்கள் தான் வேணான்னு இருக்கிறோம்ல, ஏன் எங்களை இப்படிலாம் பண்ணுறீங்க, இங்கே பார் அதெல்லாம் முடியாது, உங்கள் அப்பா உனக்கு வேணும்னா நீ ஒரு காரியம் பண்ணணும், உடனே நீ களத்தில் இறங்கணும் அப்படி சொல்ல, முடியாது நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல, அப்பா உங்கள் அப்பா போட்டு தள்ள வேண்டியதான், வேறு வழியே இல்லை, பண்ணுவீங்களா, நான் இப்போயே போகிறேன், வெளியில் போய் நான் இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீ போனா தானேமா கம்ப்ளைண்ட் பண்ண, டே பிடிங்கடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிடிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுது, என் கையை விடுங்க, என்னை விடுங்கடா அப்படின்னு கத்த, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இருக்கியம்மா, உன் குழந்தை உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு வைத்துட்டு தடவை கையை இடுங்கடா அப்படின்னு தள்ளுது. உனக்கு உன் பிள்ளையும் வேணும் உங்கள் அப்பாவும் வேணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும், 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி ஏம்மா வேணான்னு பிடிவாதம் பண்ணுற அப்படின்னு ஓவராக பேச, டேய் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, என்ன உன் கையை விட்டாதாம்மா உன்னை பற்றி என்னென்னு உனக்கே தெரியும் அப்படின்னு டைலாக் பக்கமாக பேசுகிறாங்க. உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லைம்மா, நீ நின்று பிரச்சாரம் பண்ணுற, என் புருஷன் என்ன மாதிரி அனுப்பிச்சிட்டான், என்னை வச்சு வாழவே அவனுக்கு துப்புல்ல, கட்டின பொண்டாட்டியே வச்சுக்காதவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வான், அதனால் அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க, என்னை கொடுமைப்படுத்தினா கஷ்டப்படுத்தினா அதனால தான் நான் என் வீட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்ல போகிற. அது உண்மைதான், அது நாங்கள் ஒன்றும் உன்னை பொய் சொல்ல என்ன மாதிரி ஒன்று அனுப்பியிருக்காங்க, ஈரச்சோலையோடு வந்தியாமே, நல்லா எல்லாம் கேள்விப்பட்டேம்மா, உன்னோட வரலாறு எல்லாம் கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறோம், என்னமோ கொடுமைப்படுத்தி அனுப்பியிருக்காங்க, உன்னை இதோட 3 தடவை அனுப்பியிருக்காங்களே, கோர்ட்டில் கேஸ்லாம் போயிருக்காமே, டைவர்ஸ் கேஸு, இப்படி இருக்கல நீ ஏம்மா பயப்படுற, உன்னை அராஜகம் பண்ணாங்களே தாம்மா நீதியை சொல்கிறேன், நான் ஒன்றும் பொய்யா சொல்லலையே அப்படின்னு சொல்ல, இங்கே பார் நீதியோ அநீதியோ அது எங்கள் குடும்பத்துக்குள்ள என்னமோ பேசி தீர்த்துக்கிறோம், என்னை விடுங்க அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ உங்கள் குடும்பமா, அப்போ ஓகே, உங்கள் குடும்பம் நீ தனியாக பேசுகிற, நான் கூட அவனுக்கு எதிரியாக இருக்கிற, நீ நம்ம குடும்பம்னு நினச்சேன், உன்னை மிரட்டிட்டு மட்டும் விட்டுலான்னு நினச்சேன், பரவாயில்ல நாங்கள் எப்படி ஜெயிக்கணுமோ ஜெயிச்சுக்கிறோம், ஆக 2 பேரும் பழி கொடுத்த நான் ஜெயிக்கணும்னு இருக்குது, டே போட்டு தள்ளுங்கடா நான் போகிறேன், என் கண்ணு முன்னால் எதுவும் நடக்க வேணாம் அப்படின்னு போக, ஐயான்னுச்சு செல்லப்பாண்டி கத்துறாரு. என்ன செல்லப்பாண்டி, ஐயா எங்களை விட்டுருங்கய்யா, நான் எப்படிப்பா விட முடியும், நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லலையே, ஐயா உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் என் பொண்ணுகிட்ட செய்ய சொல்கிறேன். செல்லப்பாண்டி இதுதான் மனுஷங்கிறது, இப்படி தான் இருக்கணும், ஆனால் உன் பொண்ணுக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா தமிழ் ஒத்துக்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்ச, இல்லைப்பா முடியாதுப்பா எனக்கு வேணாப்பா, இங்கே பாரு நீ என்ன சொன்ன நேற்று கூட அந்த குடும்பமே வேணான்னு சொன்னில்லம்மா, அப்புறம் என்ன அப்பா நான் சொன்னேன், அதுக்காக அவனுக்கு எதிராக நான் பண்ணணும் அவசியம் இல்லைப்பா, அவங்களுக்கு ஃபேவராகவும் வேணாம் எதிராகவும் வேணாம், நம்ம வாட்டுக்கு இருப்போம்ப்பா, அது சரிம்மா மற்ற நாள் இருந்திருக்கலாம், இப்போ உயிர் ஊசலாடிட்டு இருக்கேம்மா, அதுக்காக நம்ம விடுதலை ஆகணும்ல, அதுக்காக நம்ம விடுதலை ஆகணுன்ட்டு பசிக்குதுன்னு நரகளை திங்க முடியும். ஐயோ தமிழ்ச்செல்வி என்னம்மா வீர மங்கையா இருப்ப போல இருக்கே, உன்னை நரகளை திங்க சொல்லம்மா, ஸ்வீட் திங்க சொல்கிறேன், பலகாரம் இனிப்பு எல்லா அறுசுவையும் உன்னை திங்க சொல்கிறேம்மா, அதுவும் காசு கொடுத்து திங்க சொல்கிறேன், உனக்கு வேணான்னு தோணுதோ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கல, முடியாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டே கவனிங்கடா அவனை அப்படின்னு சொன்ன கையோடு என்ன பண்ணுறாங்க, பலார்னு செல்லப்பாண்டிக்கு ஒரு அரை அம்மானு கத்த, அப்பா அப்படின்னு ஓடி வந்து கத்துறாங்க. டே எங்கள் அப்பா விடுங்கடா, உங்கள் அப்பாவை நாங்கள் விடுறோன்னு தான் சொல்கிறோம், உன்னையும் விடுறேன்னு தான் சொல்கிறோம், பிரச்சாரத்துக்கு நீ ரெடியா அதை மட்டும் சொல்லு, நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ சொன்னேன்னா ஒன்றும் செய்யாமல் நான் விட்டுருவேன், இல்லைன்னா டே 2ஐயும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு வாசலில் போய் நிற்கிறாரு. 1 2 3ன்னு சொல்லிக்கிட்டு எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மா தமிழ்ச்செல்வி அத்தா நான் சொல்கிறது கேளு அத்தா அப்படின்னு கண்ணடிக்கிறாரு. இங்கே தமிழ்ச்செல்விக்கு புரிஞ்சு போச்சு. 9ன்னு எண்ணெயில் சரிங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதுதான் சிங்க பெண்ணுன்னு சொல்கிறது, ஓகே டே அந்த பிள்ளைய விடுங்கடா அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பா விடு, உங்கள் அப்பா விட்டுட்டா நீ பாட்டுக்கு கிளுன்னு ஆட்டிக்கிட்டு போகிறதுக்கா, அதெல்லாம் முடியாதுமா, அவன் இங்கே தான் இருப்பான், நீ போட்டியில் பிரச்சாரம் பண்ணி முடிஞ்சு ஓட்டு எண்ணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான், ஏன்னா ஓட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை அடைச்சி வச்சுட்டு தான் பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணேன் அப்படிலாம் நீ சொல்லுவ, ஏன்னா நீ புதுமை பெண் புரட்சி பெண், நீ என்ன வேணாலும் பேசுவேன்னு உன்னை பற்றி உன் ஹிஸ்ட்ரியை நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு தாம்மா உங்ககிட்ட இந்த அளவுக்கு இறங்கியிருக்கேன், அதனால் இப்போதைக்கு இங்கே தான் இருப்பார் ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்படி பார்க்குறாங்க. உன் தங்கச்சியும் தூக்க சொல்லலாம் தான் திட்டம் போட்டேன், போனா போதுன்னு விட்டேன், இப்போ என்ன சொல்கிற, உன் தங்கச்சியும் தூக்கட்டுமா அப்படின்னு சொல்ல, டேய் அவளையும் தூக்கியாந்தீங்க போடுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்ல, சரிங்க தலை அப்படின்னு ஓடுறாங்க. ஐயோ வேணாம் நான் கண்டிப்பாக நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் வர்றேன்ப்பா, சரிம்மா தமிழ்ச்செல்வி நீ பிரச்சாரம் பண்ணுமா பண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுன்னு சொல்கிறாரு, நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மண்டை ஆட்டுறாரு. புரிஞ்சு போகுது ஒரு விஷயத்தை பண்ணு அப்புறமா பண்ணாதங்கிற மாதிரி மண்டை ஆட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு வெளியில்
வந்துடுறாங்க. வந்த கையோட தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. சொரன்னு இந்தா பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க, எனக்கு பணம்லாம் வேணாம், பணத்துக்காக நான் பிரச்சாரம் பண்ண வரல அப்படின்னு சொல்ல, நீ பணம் வாங்கணும், அப்போ தான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படி பார்க்குறாங்க. ஆமாம்மா, நீ பணம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வை, டேய் அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாதுடா, அப்புறம் ஒழிச்சு வச்சுருவாளுக்கடா. ஆமாம்ல, என்னடா அப்படின்னு அங்கன்னு கொட்டிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு குற்ற உணர்வு அப்படி தாங்காது, அதனால தான் நீ வாங்கிக்கிட்டா எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், எங்கள் வேலைக்கு நாங்கள் காசு கொடுத்து பழக்கமாயிட்டோமா அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த பணம் தேவையில்லை, இந்த பணத்தை எங்கேயாவது ஆதரவுற்ற இல்லத்தில் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அதை அப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இந்தா எங்கே உங்கள்கிட்ட லாக்கரு அப்படின்னு கொண்டே வச்சுறாங்க, இதை பத்திரமா வச்சுக்க. அதாவது இந்த பிள்ளை கோக்குமாக்கு பண்ணால் இந்த கருப்பு பணம் கள்ள பணம் இதை வச்சு இவளை வந்து மாட்டி விடணும் அப்படிங்கிறக்கா வச்சுட்டு போகிறாங்க. தமிழ்ச்செல்வி பார்க்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடி அவங்க வசந்தி சொல்கிறாங்க, விடுப்பா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே பார் அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்கிறாங்க, எப்பார் உன் புருஷன் உயிரோட வேணும்னா உன் பொண்ணை உன் பேச்சை கேட்க சொல்லு சரியா அப்படின்னு அப்படி கன்னத்தில் வந்து ஆயுதத்தை வச்சுட்டு போகிறாங்க. என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்னடி, ஐயோ இப்போ உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, அரெஸ்ட் பண்ணிடலாம்மா, அடைச்சி வச்சுருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி உடுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து நிற்கிது. என்ன ரெடியாகுங்க, வெளில வாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, என்னம்மா என்ன ஆரம்பிச்சாச்சு, நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சு, பிரச்சாரத்துக்கு ரெடியாகு கிளம்பு அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி பார்க்குது, என்ன ரெடி பண்ணுறது, கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு கூட வர வேணாமா, சரி நாங்கள் வெளில நிற்கிறோம், ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போயிட்டு குளிக்குது, சாப்பிட்டுட்டு அம்மா எனக்கு என்னம்மா பண்ணுறது ஒன்றும் புரியலம்மா, உன் மாமனார் வீட்டுக்கு எதிராக பண்ணுறமேன்னு அவனுக்கு தயக்கமாக இருக்காடி. அம்மா நீ வேறம்மா, அவங்க எதிராக இருந்தானே எதிரியாக இருந்தானே, எனக்கு அது தேவையில்லை, நான் எங்கள் அப்பா அப்படி அடைச்சி வச்சிருக்கேன், நான் பயமாக இருக்கேன், சரிடி நீ இப்போ பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை தான் விட்டுறேங்கிறாங்களே, கிளம்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசே இல்லாமல் வண்டியில் ஏறி உட்காருதுங்க. அதுக்கப்புறம் வண்டி வாகனத்தை எடுக்கிறாங்க. அதாவது இடுப்பளவுக்கு நிற்கும் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் போயிட்டுருக்காங்க. பிரச்சார நாட்கள் தொடங்குது. பார்த்தா தமிழ்ச்செல்வி எப்படி மாமனார் கேட்டுச்சோ அதே மாதிரி தாங்க கேட்குது. உங்கள் ஓட்டு வந்து அவங்களோட ஆளுக்கே கேட்குதுங்க. ஆப்பிள் சின்னத்துக்கு போடாதீங்க, அது நல்ல சின்னமே இல்லை, அவங்க வந்து இப்போ கட்டின பொண்டாட்டியை வரட்டி அவங்க கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து தாங்க பேசுது. வேறு பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை வச்சுக்கிட்டே பேச சொல்கிறாங்க. இந்த தமிழ்ச்செல்வியும் பேசிக்கிட்டே வருது. இந்த மாதிரி அவங்க நல்லவங்களே இல்லை, என்னையே வரட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இது அப்படியே டிவியில் வருதுங்க. பேப்பர் நியூஸ் எல்லாத்துலேயும் வர ராஜாங்கம் பார்க்குறாரு. இங்கே ஈஸ்வரி தாங்க பார்த்துட்டு வேகமாக போய் போட்டு கொடுக்குது. சேதுவும் பார்க்குறாங்க. இங்கே பாரியா, அவன் தமிழ்ச்செல்வியை வீட்டில் இருந்துட்டு உன்னை கெடுத்தா இப்போ வெளியில் போய் உன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறா அப்படிங்கிற பார்க்குறாங்க. பார்த்தா ஆடி போகிறாங்க. என்னையா இது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்ல, அப்படியே தமிழ்ச்செல்வி அப்படின்னு வேகமாக எந்திரிக்க ராஜாங்கம் பார்க்குறாரு. விடு, இதெல்லாம் பண்ணுறதான், இது எதிர்கட்சிக்காரங்களோட சதி, அதோட இந்த பிள்ளை சேர்ந்துருச்சு, விடு, நம்ம ஓட்டு நமக்குன்னு கிடைக்கும், நம்ம நல்லதை சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கிளம்புறாரு. இவங்களுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க பிரச்சாரத்துக்கு. இப்போ தெருவா ஊரா வாக்குகள் சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 வண்டியும் ஒரே நேர்கோட்டில் வர்றாங்க. அப்படியே முறைக்கிறாரு. அட்டி பாவி, இவ்வளவுக்கு நீ கேவலமானவளாடி, எதிர்கட்சியில் போய் சேர்ந்து பண்ணுற அளவுக்கு நான் கூட நினச்சேன்டி, ஒருவேளை இவன் மேலே தப்பு இருக்காதோன்னு, ஆனால் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடி அப்படின்ட்டு இந்தம்மா என்ன பண்ணுது, நானும் தாண்டா உன்னை ரொம்ப நல்லவேன்னு நினச்சேன், ஆனால் ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கையில் விட்டுட்டு போனவன் தானே, நீ என்ன பெரிய இவனோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி பேசிக்க. 2 பேருக்கு நடுவில், 2 பேரும் நல்லவங்கடா, ஏன்டா இப்படி மாட்டிக்கிட்டு சீரழிறீங்க, ஐயோ மனசு விட்டு பேசுங்களேன் அப்படின்னு கருப்பு நினைக்கிறாரு. கருப்பு பாவம், என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவாக எல்லா ஏரியாவும் ஓட்டு கேட்டு போகிறாங்க. இங்கே இந்த பிள்ளை என்ன பண்ணுது, காலேஜுக்கும் நான் போகணும்னு சொல்லிட்டு காலேஜுக்கும் போகுதா, அங்கே ஓட்டு கேட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது வெளியில் வாசல் நின்றுட்டு அந்த டாக்டர்லாம் இருப்பாங்களா, அம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. எங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நல்லது பண்ணிக்க, கண்டிப்பாக போடுறாங்க அப்படிங்கிற தமிழ் வெளியில் வருதா. தமிழை பார்க்குறாரு. ராஜாங்கம் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்களா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிடுது. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா எல்லாம் நல்ல காரியம் பண்ணுவ போல இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க மாமா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லையா, என்ன நீ சொல்கிற, இல்லை நான் கைதியாக நான் சூழ்நிலை கைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுது. என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லுது, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அந்த டாக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. இந்த தமிழ்ச்செல்வி என்னம்மா இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்ட்டு தெரியலைங்க, அவள் மனசே சரியில்லாமல் தான் இருக்கா, அவளும் 2-3 நாளாக இதே தான் சொல்கிறா, ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கே தெரில, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லைன்னா எங்கள் அப்பாவை ஏதாவது பண்ணிடுவாங்க, இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பாவையா, ஆமாம் அந்த செல்ல பண்ணி காணுமே. வெளியில் அந்த பக்கம் வந்துட்டு ராஜாங்க என்ன பண்ணுறாரு, பிள்ளைங்கிட்ட கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு, கருப்புக்கிட்டேயும் சொல்கிறாரு, செல்லப்பாண்டி எங்கே நீ பார்த்தியா அப்படின்னு, 2-3 நாளாக பார்க்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ நடந்திருக்கியா கண்டுபிடி அப்படின்னு சொல்லி எல்லா பக்கட்டும் அலசி ஆராயிறாங்க. அப்போ செல்லப்பாண்டி 4-5 ஆட்களை அடித்து தூக்கிட்டு போனதை அந்த இடத்துல நடந்ததை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் போயிட்டு வந்ததே அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க அம்மா எல்லா உண்மையும் சொல்ல, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு போய் ராஜாங்கத்திட்ட சொல்கிறாரு.
என்னையா சொல்கிற? அப்போ தமிழ்ச்செல்வி மிரட்டி தான் இப்படி பிரச்சாரம் பண்ண சொல்கிறாங்களா? இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையேன்ட்டு ராஜாங்க என்ன பண்ணுறாரு, தமிழ்ச்செல்வி வீட்டுக்கே போயிடுறாரு. தமிழ்ச்செல்வி கரெக்டாக வேலை முடிஞ்சு வருதுங்க. வாங்க மாமா அப்படின்னு கூப்பிட, ஏத்தா என்கிட்ட நீ உண்மையை சொன்னா என்ன? நான் என்ன மாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும், நானே கண்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் நீ ஏன்பா இப்படி பண்ணி எடுத்துடுற? இது நல்லாவா இருக்குது? நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பா உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு கிளம்புங்க. நீங்கள் இப்போ இங்கே வர தெரிஞ்சால் கூட எங்கள் அப்பா ஏதாவது பண்ணிடுவாங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லல. சரித்தா சரி, நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும், நான் இப்படியே விட்டுற மாட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்ல அப்படியே கிளம்பி வராங்க. இந்த பிள்ளை என்ன இப்படி பேசுது அப்படிங்கிற கருப்பு சொல்கிறாங்க, மாமா இது ஏதோ ஒன்று ஐடியா வச்சுருக்கு, பேசாமல் இருங்க, நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்போ தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுது, அந்த அந்த எதிர்கட்சி இருக்காங்கல்ல அவங்ககிட்ட எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பிடிக்குது. சரி உன்னால் எங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும் போல இருக்குது, எங்கே திரும்பினாலும் என் பேரத்தையும் சொல்கிறாங்க, அதனால் உங்கள் அப்பா ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போக சொல்கிறாங்க. இங்கே போய் உங்கள் அப்பாவையும் பார்க்குது. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, எப்படி உங்களை கவனிக்கிறாங்களா? அதெல்லாம் நான் நல்லா இருக்கேம்மா, இங்கே பாரு என்னை நல்லா கவனிச்சிட்ருக்கா, நீ பயப்படாத, என்ன ஒன்று கட்டு போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இது என்னப்பா காயம், இது வந்த அன்னைக்கு அடிச்சதுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ காலேஜ்லேருந்து வந்துட்டியா? ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. காலேஜ்லேருந்து வந்ததுனால தாங்க கோட்டு போட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே ரெக்கார்டு எடுக்கிறாங்க. ஏப்பா இப்படி உங்களுக்காக நான் எதிராக பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருக்கேப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன்? என்னம்மா பண்ணுறது? மாப்பிள்ளைக்கு எதிராக அப்பா மாப்பிள்ளையும் இல்லையப்பா, அந்த கட்சி எப்படி இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தேவையில்லைப்பா, நீங்கள் உங்களை அடைச்சி வச்சுருக்காங்களப்பா, இவங்களாம் என்னப்பா கட்சி கேவலமானங்கப்பா, இதுக்காக நான் என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா, நான் போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன என்ன அப்படின்னு வேகமாக ஒரு ஆள் கேட்டுட்டு ஓடி வரான். ஆமாம் எங்கள் அப்பா அப்படிலாம் அடிச்சிருக்கீங்க, இங்கே பார் இது வந்த அன்னைக்கு ஒத்துக்க சொல்கிற வரைக்கும் அடித்தோம், இப்போ தான் நீ ஒத்துக்கிட்டில்ல அதனால் அடிக்கிறதில்ல, இப்போ பார் நல்லா பிரியாணி வச்சுருக்குறோம், நல்ல சாப்பாடு தான் வச்சுருக்குறோம், என்ன ஒன்று உன் அப்பா என்ன குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டானா, எனக்கு சரக்கு பிடிக்காது நான் அடிக்க மாட்டேங்கிறான், பெரிய சத்தியவான் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பா திருந்தக்கூடாதா என்ன? இங்கே பாருங்க எங்கள் அப்பாவெல்லாம் அப்படி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் ஓட்டு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில் வருது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபோனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போகுதுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டு கேட்குதுங்க. அப்புறமா டிவி எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அவங்ககிட்டே சொல்லி எல்லா இடத்துலையும் நான் பேசுகிறது வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லி இங்கே மைக்குக்காரன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து கனெக்ட் பண்ணிடுதுங்க. டிவிலேருந்து எல்லாமே லைவாக பண்ண சொல்லிடுது. இங்கே கருப்புக்கிட்டையும் சொல்லிடுது, அண்ணே நீங்களும் எல்லாம் பண்ணுங்கள், இதை அப்படி எல்லாம் தமிழ்நாடு முறை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, என்னத்தா பண்ணுற? ஆமாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்ல, சூப்பர் தா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, யோ சேது இங்கே பாரியா அப்படின்னு சொல்லி எல்லாம் டிவியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. என்ன மாமா என்ன பண்ணுற? ஐயோ உனக்கு இப்போ நாளைக்கு காலைல உனக்கு தாயா எல்லாம் அப்படி சொல்ல, நாளானைக்கு காலையில் அதாவது அந்த 6 மணியோட முடியும் பார்த்தீங்களா, அந்த டயத்துக்குள்ளே இங்கே பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ராஜாங்கமும் பார்க்குறாரு, என்ன கருப்பு சொல்கிற? ஆமாம் மாமா இங்கே ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது, இந்த குள்ள கத்திரிக்காய் ஏதோ பண்ண போகிறா போல இருக்கே அப்படின்ட்டு கரெக்டாக டிவி நியூஸு எல்லாத்துலேயும் நீட்டாக போட்டு விட்றாங்க. தமிழ்ச்செல்வி பேச ஆரம்பிக்குது. என்ன இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி எங்கள் அப்பாவை அடைச்சி வச்சுட்டு ஓட்டு கேட்க சொன்னாங்க, அவங்களுக்கு எதிராக பேச சொன்னாங்க, நான் இது நாள் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நீங்கள் யாரும் எடுத்துக்காதீங்க, இது என்னோட விருப்பில் நான் பண்ணவே இல்லை, இப்போ நான் பேசுகிறது மட்டும்தான் என்னோட விருப்பு, என் காயத்தோடு நான் பேசுகிறேன், என் மனசெல்லாம் காயம் பட்டு போயிருக்கு, எங்கள் அப்பாவை அடைச்சி வச்சுட்டு தான் இந்த மாதிரி கேவலமான கட்சி தலைவராக இருக்கார். அடி பாவி என் பேரை நார் அடிச்சிட்டாலே, கரெக்டாக மாலையெல்லாம் போட்டு பெருமையாக நிப்பாட்டி வச்சு கிளின்னு கிழிச்சு அடிச்சது தமிழ். என்ன இங்கே பாருங்கள், இவன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறா, இவள் வந்து என்னன்னு தெரில, அவள் வாலண்டே என் கட்சியில் வந்து சேர்ந்தா, இப்போ இப்படி மாற்றி பேசுகிறா, நான் அப்போவே நினச்சேன் இவள் பேசுகிறத நம்பாதீங்க, புருஷனுக்காண்டி வேணுக்குன்னு பேசுகிறா அப்படி இப்படின்னு அப்படியே மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறாரு. யார் புருஷனுக்காக பேசுனா? புருஷனை விட்டுட்டு நான் வந்தேன் தான், அதுக்காண்டி அவங்க கேவலமானவங்க மட்டமானவங்க அப்படின்னு என்னை சொல்ல சொன்னில்ல. இங்கே பாருங்கள் மக்களே, அவங்க அப்படிப்பட்டவங்களும் இல்லை, அவங்க நல்லவங்க தான். நான் பிரிஞ்சிருக்கேன்னா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நான் பிரிஞ்சிருக்கேன் அவ்வளோதான், மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த சண்டையும் இல்லை கொடுமையும் இல்லை, பிரிஞ்சிருக்கிறோம், என்னை புரிஞ்சுக்கல அதனால் நான் பிரிஞ்சு வந்துட்டேன். அதுக்கும் காரணம் எங்கள் மாமனார் அரெஸ்ட் பண்ணி போனார், அந்த சின்ன பிரச்சனையில் தான். மற்றபடி குடும்பம் நடத்துறதுலையோ சாப்பாடு போகிறதுலையோ என்னை கவனிச்சுக்கிறதுலையோ அது நல்லா தான் அந்த குடும்பம் என்னை பார்த்துக்குச்சு. ராஜாங்கம் எவ்வளோ நல்லவர், அவர் அந்த ஐயா எவ்வளோ நல்லவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏம்மா அவர் தான் பண்ணார்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இவர் உங்கள் அப்பா அடைச்சி வச்சிருக்காருன்னு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுவா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவர் உடனே டக்குன்னு எங்கள் அப்பாவை ஏதாவது பண்ணிடுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா இவர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க அப்பனுக்கு டக்குன்னு கால் பண்ண போகிறாங்க, டப்புன்னு அமர்த்திடுறாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது பண்ணிட்டா இங்கே தலைவருக்கு ஏதாவது ஆயிரும்ல, டேய் எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு அந்த ஆளை அதாவது உதவிக்கு இருப்பாங்க இல்லையா, அவர் கையை பிடிச்சிடுறாரு அந்த எதிர்கட்சி தலைவர். இப்போ என்ன பண்ணாங்கன்னா டிவி எல்லாத்துலேயும் வருதுங்க, அவங்க அப்பா அடைஞ்சு கிடக்குறாரு, இவங்க
தமிழ்ச்செல்வி பேசுகிறது எல்லாமே வருது. எங்கள் அப்பா விட்டுருங்க, உங்களுக்கு எதிராக நான் பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது முதற்கொண்டு அப்படியே காமிக்கிறாங்க. அட பாவி, இவ்வளோ நீ கேவலமானவடா அப்படின்னு எல்லாம் கல்லை கொண்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா இங்கே பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மக்கள் பூரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருடா, இவங்க அப்பா மட்டும் நீ ஏதாவது ஆளுக்கிட்ட சொன்ன ஃபோனை பாருங்கங்க, உங்கள் ஃபோனை பிடிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படி சொல்ல அந்த ஆள்கிட்டருந்து ஃபோனை பிடுங்குறாங்க. அவங்க கிட்ட ஆள் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, அவங்ககிட்டருந்து எல்லாத்துட்டையும் ஃபோனை பிடுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கேம்மா இருக்காங்க அப்படி சொல்ல கருப்புக்கிட்டே அந்த இடத்தையும் சொல்லிடுறாங்க. அங்கே 10 பேர் போயிட்டு செல்லப்பாண்டியை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் காப்பாற்றி கூட்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்டேஜில் வச்சு சொல்லிடுறாங்க. செல்லப்பாண்டியும் என்ன இந்த மாதிரி அடைச்சி வச்சு என் பிள்ளைய கொடுமைப்படுத்தி அவருக்கு எதிராக வாக்கு சொல்ல வச்சுட்டாங்க, என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. இவங்கள இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணதுக்காண்டி கைது பண்ணிடுறாங்க. என்ன இருந்தாலும் தப்பு தானே, போலீஸ் அப்படியே அரெஸ்ட் பண்ணி போயிடுது. இனிமேல் காலையில் என்ன, இப்போ சேதுபதி அண்ணன் போஸ்ட்டாக கூட வரலாங்க. ஆனால் இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்தளவுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆனால் இப்போ இவர் பேரில் எந்த களங்கமும் இல்லைங்கிறதையும் நிரூபிச்சிட்டாங்க தமிழ்ச்செல்வியே. அப்படியே ராஜாங்கத்துக்கு சந்தோஷம் தாங்கலை. டேய் என்னடா அப்படின்னு சொல்லி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கல, இவங்களால எங்கள் வீட்டில் இருக்க முடியல, கிளம்பிடுறாங்க. ராஜாங்கமும் சேதுவும் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இங்கே பேட்டி இதெல்லாம் முடிய இவங்க வர கரெக்டாக இருக்குது. அதுக்குள்ளே ராஜாங்கம் மேடையில் ஏறிடுறாருங்க. எல்லாரும் மன்னிக்கணும், அமைதி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருமா, நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேம்மா, என்னடா இந்த பிள்ளை நமக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, நீ இது ஒரு அர்த்தம் வச்சு தான் நீ பண்ணியா அப்படி சொல்ல, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எப்பேற்பட்டவங்க, எப்படிப்பட்ட மனசு உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கல என்னோட சுயநலத்துக்காவோ இல்லை எங்கள் அப்பா உயிர் ஏன் உயிருக்காவோ நான் ஒரு நாளும் என் நாக்கு பிறண்டு பேச மாட்டேன் மாமா. அது உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாக்கு ஒரு வாக்கு, எப்போவுமே சத்தியத்தை மட்டும் நம்புகிறேன் மாமா. அந்த நம்பிக்கையை உங்கள் புள்ள கொடுக்கலைங்கிற ஒரு வேதனையில் தான் நான் வீட்டை விட்டே போனேன். அப்படி இருக்கல நீங்களாம் தப்பானவங்க கெட்டவங்க நான் எப்படி மாமா பிரச்சாரம் பண்ணுவேன்? ஒரு ஐடியாவோட தான் நாங்கள் பண்ணோம். இப்போ நாங்கள் ஐடியாவை நிறைவேற்றிட்டோம். போதுமா மாமா, நான் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சேதுபதிக்கு உசுரே போகுதுங்க. அப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்பா, இவன் எவ்வளோ நல்லவளாக இருக்காப்பா அப்படின்னு சொல்ல, போய் கூப்பிட்றா அப்படின்னு சொல்ல சேது வேகமாக ஓடி வராரு. தமிழ்னு கூப்பிட அப்படியே திரும்பி பார்க்காம இறங்குறாங்க. தமிழ் அப்படிங்கல இங்கே வச்சு எதுவும் பேசினா உங்கள் கட்சிக்கு அசிங்கம், ஓட்டு விழுகணும், அதனால் எதுவும் நீங்கள் என்கிட்ட இப்போதைக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ராஜாங்கம் பார்க்குறாரு. பாத்தியாயா, இப்போ கூட உனக்கு நல்லது தான் பண்ணிட்டு போகிறா, ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டுறாருங்க பயங்கரமாக சேதுவை. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அழுகிறாரு. உன்னை நினச்சி நான் எவ்வளோ கட்டத்தில் பெருமைப்பட்டிருக்கேன்டா, ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்குடா, ஏண்டா என் மருமகளை நீ புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் ராஜாங்கய்யா வாழ்க, சேது வாழ்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா இந்த பிள்ளை தமிழ்ச்செல்வி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக, இங்கே சேது என்ன பண்ணுறாரு, அப்பா நம்ம வீட்டுக்கு போவோம்ப்பா அப்படிங்கல. சரி வாங்க போவோம். அப்பா நான் சொன்னது தமிழ்ச்செல்வி வீட்டுக்குப்பா. கருப்புக்கு சந்தோஷம் தாங்கலை. ஐயா மாப்பிள்ளை, ஆமாம் மாமா, நீங்கள் அண்ணேன்னு அந்த பிள்ளை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு சொன்னீங்க, நான் தான் மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுகிற. ஏன் காலையை விழுகிற, முதல் உன் பொண்டாட்டி காலில் விழு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அங்கே தமிழ்ச்செல்வி போயிட்டு அப்பாடான்னு உட்காருது. வசந்தி வந்துட்டீங்களாங்க, உங்கள் பிள்ளை உங்களை காப்பாற்றிட்டாளா, என் பிள்ளை என்னை காப்பாற்றிட்டாடி, அவள் சத்தியவன் சாவித்திட்டி, அவள் எவ்வளோ நல்லபடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷமாக பிள்ளைய வச்சு மூடுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்க கார் சருன்னு வருது. என்னன்னு பார்த்தா அவங்க ராஜாங்க இறங்கி வராரு. ராஜாங்கத்தையும் சேதுவும் பார்த்தோன்னா தமிழ்ச்செல்வி ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் ரொம்ப முறைக்கலங்க. அப்படியே உட்காந்துருக்கு. எந்திரிக்க போக உட்காருமா, உட்காரு தாய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வாங்க சம்மந்தி வாங்கய்யா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே படப்புங்க. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நீங்களாம் பதட்டப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய கொம்பே இல்லை, உங்களோட கீழ் மட்டத்தில் இந்த செகண்டில் இருக்கேன், நீங்களாம் எவ்வளோ ஒசந்தவங்க, மனசளவில் நீங்களாம் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. அடுத்து பார்த்தா தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாரு, படாரு அவங்க மாமனார் மாமியார் கல்ல விழுகிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஒரு அள்ளு விடுது, ஆடி போகிறாங்க. ஒரு பொண்ணுக்கு தாங்கிட்ட அன்பாக இருக்கிறத விட தான் அப்பா அம்மா கிட்ட அன்பாக இருந்தால் அந்த புருஷங்களை ரொம்ப பிடிக்குங்க. அப்படி கொஞ்சோன்னு மனசு இழகுது, ஆனாலும் போக மறுக்கிறாங்க. இப்போதைக்கு மாறுற காயம் இல்லைங்க, அவ்வளோ லேசாக இவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் இல்லையா, அதனால் இவங்க எவ்வளோ கேட்டும் வர முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரித்தா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்போம் உங்கள் காலடியில் வச்சுட்டோம், நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வருவோம், இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே தமிழ்ச்செல்வி பார்க்குது. அப்புறம் கருப்பு வராரு. அதா மறக்காமல் ஆப்பிளில் போட்டுரு அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்குறாங்க. ஆப்பிள் சாப்பிடுமா, ஆப்பிள் நல்லது, உடம்புக்கு நல்லது, குழந்தைக்கு நல்லது அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி தமிழ்ச்செல்வி மட்டும் உருன்னு இருக்கு. அப்படி பார்க்குறாரு சேது. என்ன மாப்பிள்ள என் தங்கச்சியை பார்க்குற, உருன்னே இருக்கா பார்த்தியா, நான் மற்ற நேரம் வந்தால் மூஞ்சப்பார் அப்படியே சுண்டை வச்ச கை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு கேட்கணும்னு தோணலை மாமா. ஏன் மாப்பிள்ள, அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா, நான் தான் மாமா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இதை எத்தனை வாட்டி ஒன்று சொல்கிறது, நீ புரிஞ்சுக்காதுக்கு போயா, நீலாம் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டேன்,
இப்போவுமே விட்டுட்டு உன் வீட்டுக்கே வந்தாலும் அங்கே ஏதாவது பண்ணுவாங்க, சதி பண்ணுவாங்க உன் வீட்டாளுங்க. அப்புறம் மறுபடியும் அடியே அப்படின்னு சொம்பு தூக்கி நிற்பேன். அந்த பிள்ளை பெட்டி தூக்கிட்டு இங்கே வரும். அதான் ஏன் நடக்கும் மாமா. இனிமேல் உலகமே இடிஞ்சாலும் இது மாதிரி தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். கேட்டேன் என் காதால் நீ பேசி கேட்டேன். விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. என்னம்மாம்மா நீயே நம்பட்டி உன் தங்கச்சி எப்படி நம்பும்? அந்தளவுக்கு நீ ஆணி பாய்ச்சி வச்சிருக்கையா? விடு வா கொஞ்சம் கொஞ்சமாக கரைப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போகத்தான் வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்ச்செல்வி இங்கே இருக்கணுமா இல்லை சேதுபதி வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கருத்தில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு. இப்படி போகவும் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.